எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறேன். இந்த பாட்காஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வித்தியாசமான கெஸ்ட்டோட தான் நம்ம இந்த பாட்காஸ்ட்ல பேச போறோம். எது பத்தி என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேசிக்கா நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து லைக் கரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனவங்க அண்ட் என்டர்பிரினர்ஷிப்ல பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒருத்தங்க தான் இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க. இவங்க இஸ் கரண்ட்லி என்டர்பிரினர் அண்ட் இவங்க யூகேல இருக்காங்க. இஸ் ரன்னிங் அ கம்பெனி ஆன் ஹர் ஓன் வித் ஹர் ஹஸ்பண்ட். அண்ட் அவங்க வந்து சி அகைன் ஒர்க் இன் ஐடி ஆல்சோ. ஃபர்ஸ்ட் ஜாவா டெவலப்பர் ஜாவா டீட்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு அகைன் சி வென்ட் இன்டு திருப்பியும் கார்பரேட் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டு அகைன் சி ஸ்டார்டட் அ கம்பெனி அண்ட் இப்போ இஸ் ஆண்டர்பிரினர் அண்ட் ரன்னிங் அ கம்பெனி. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி அறிமுகமானவர் தான். பட் நம்ம கமல்ஜி இருக்காங்கல்ல, அவங்களோட ஒய்ஃப் தான். வெல்கம் திவ்யாஜி. ஹாய் ஜி. Hi, Ji. Thank you. Thank you for the invitation, and thank you also for inviting me for the session, Ji. Thank you. சரி, தேங்க்ஸ் அலாஜி. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்காக நான் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன், ஜி நம்ம ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணலாம், உங்களோட ஜேர்னியே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எப்படி வந்து ஹவு சி ஸ்விட்ச்ட் பேக், எந்தெந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க அண்ட் எப்படி அவங்க கம்பெனி ஆரம்பிச்சு ஹவு ஷி இஸ் மேனேஜிங் த டைம் அண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் டைம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜி. தேங்க்ஸ் அண்ட் வெல்கம். Thank you. First வந்து எப்படி கோஹெட் ஜி. ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு பேக்ரவுண்ட் நீங்க சொல்லுங்க, உங்களை பத்தி, உங்க ஜேர்னி பத்தி. then from there we'll start. ஓகே, பேசிக்கா நான் வந்து இன்ஜினியரிங்ல பேச்சுலர்ஸ் பண்ணேன். எல்லார் மாதிரியாகவும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல. அஃப்கோர்ஸ் இட் வாஸ் வெரி குட் காலேஜ். ஸோ கெரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு வெப்சைட் டெவலப்பரா ஸ்டார்ட் பண்ணேன். பிஹெச்பி டெவலப்பரா ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இவென்ச்சுவலி வந்து ஜாவா கத்துக்கிட்டேன் ஆன் தி வேல. அப்புறம் நிறைய இன்டகிரேஷன் டூல்ஸ் கத்துக்கிட்டேன். அப்புறம் ஸோ அது வழியா ஜாவா டெவலப்பர் ஆனேன். அப்புறமா வந்து டெக் லீடா வந்து கெரியரை வந்து அப்ஸ்கில் பண்ணேன். அண்ட் வந்து ஒரு ஒன் லைனர்ல சொல்லணும்னா டெக் லீட் ஆனேன். அப்புறமா வந்து கொஞ்சம் ஃப்ரீலான்சிங் பண்ணேன். அப்புறம் தென் ஐ டுக் அ கெரியர் பிரேக். ஏன்னா குழந்தை பிறந்தான். ஸோ ஐ டுக் அ கெரியர் பிரேக். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்சில சொல்யூஷன் ஆர்கிடெக்டா பண்ணேன். தென் வந்து ஹெட் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் வி கால் இட் இஸ் இன்ஜினியரிங் மேனேஜர் அந்த ரோல பண்ணேன். தென் ஐ டுக் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இதுதான் என்னோட என்டையர் கெரியர். இந்த கெரியர் க்ரோத்ல த கீ இம்பார்ட்டன்ட் திங் நான் ஜாவா டெவலப்பரா ஸ்டார்ட் பண்ணப்போவும் சரி, ஒரு பிஹெச்பி டெவலப்பரா ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, நான் ஏன் பர்டிகுலர் ரோல் நான் பண்ணும்போது நான் எதுக்கு பண்றேன், அது வந்து எப்படி வந்து இம்பாக்ட் ஆகுதுன்றது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால அதை எப்பவும் நான் கத்துக்கிட்டே இருந்ததுனால, நான் ஒரு டெவலப்பரா இருந்தா கூட நான் வந்து அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏன் நான் அதை பண்றேன், ஏன் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு ஒரு பிக் பிக்சர் தெரிஞ்சதுனால என்னால ஈஸியா அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் ஆக முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு ட்ரெயின் ஆகணுன்ற அவசியம் கிடையாதுன்றதுதான் நான் ஃபீல் பண்ணேன். இந்த கெரியர் ப்ரோக்ரஸ்ல நம்ம எந்த பார்ட் பிளே பண்ணாலுமே அது வந்து எதனால அது பண்றோன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது நினைச்சேன். அண்ட் இட் ஹெல்ப். தட் இஸ் ஒன் ஆஃப் மை வெரி கீ ஸ்ட்ராட்டஜி விச் ஐ யூஸ்ட் த்ரூ அவுட் மை கெரியர். அதுதான் என்னோட குட்டி பேக்ரவுண்ட். கரண்டா வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் அவரை நான் பார்ட்னர் தான் கூப்பிடுவேன். பிகாஸ் இஸ் மை வெரி குட் பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை மென்டர், மை வெல் விஷர் அண்ட் மை ஹஸ்பண்ட். ஸோ வி ஆர் பார்ட்னர் இன் கிரைம் பேசிக்கலி. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப வந்து இந்த கம்பெனி வச்சிருக்கோம். வி டூ டேட்டா இன்ஜினியரிங் சர்வீசஸ் and full stack development services, and also product as well, in-house product. And we also make sure how impact full this in the company when the sustainability concept, like giving back to the society, and also helping businesses வந்து in a more impactful way ல வந்து we concentrate very much on it. That's where we are today. ஜி சூப்பர் ஜி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க வெப்சைட் டெவலப்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்து ஜாவா டெவ் அண்ட் டெக் லீட் ஆனேன்னு சொன்னீங்க. ஹவு டிட் தட் எவென்ச்சுவலி உங்கள் ப்ராஜெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலே நீங்கள் மாறிட்டீங்களா, இல்லை யூ டிட் சம்திங் அவுட் ஆஃப் தட்? ஏன்னா வெப்சைட் அண்ட் ஜாவா ஹவு இட் வாஸ் கனெக்டட் அந்த ஃபர்ஸ்ட் ஜேர்னியில், உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஜேர்னியில்? நான் ஜாவா வந்து பேசிக்கலி நான் ஒரு 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வந்து படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து
எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து எங்க அப்பா வந்து பிசினஸ் வச்சிருந்தாரு. அவருக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்ன்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ம். ஒரு திங்கா இருந்தது ரொம்ப சின்ன வயசுலயே. ஸோ அதனால ம். பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து குட்டியா நான் ஒரு ஜாவா அப்ப வந்து ஜாவா கிளாஸ் போயிட்டு இருந்ததுனால அவருக்கு வந்து குட்டியா ஒரு சாஃப்ட்வேர் கோட் அடிச்சேன். எப்படின்னா ம். ஆட் கஸ்டமர், ரிமூவ் கஸ்டமர், ம். ஃபில்டர் கஸ்டமர். ஸோ அவருக்கு ம். வந்து மாசம் ஒருத்தர் எவ்வளவு காசு கொடுத்தாங்க அதுல இருந்து அவருக்கு கழிச்சுட்டே வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி சாஃப்ட்வேர் தான். அது வந்து பெருசா ஒரு யூஐ எல்லாம் கூட கிடையாது. நான் கத்துக்கிட்ட ஒரு ம். சின்ன கோட்ல இருந்து அதை வந்து பண்ணணும்னு நினைச்சு அது பண்ணேன். ஸோ அது பண்ணதுனால அதுக்கப்புறம் எனக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது ஜாவா கான்செப்ட்ல. ம். அண்ட் பேசிக்லி நான் லாங்குவேஜே வந்து அது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லா தான் நான் பார்த்தேன். சின்டாக்ஸ் தான் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். பட் ஓவராலா எனக்கு இருந்த கியூரியாசிட்டி வந்து ப்ராப்ளம் சால்விங். ஸோ அதுக்கப்புறமா காலேஜ் டைம் வரும்போதும் கூட நான் வந்து டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூடவோ இல்லை ஐஐடி கூடவோ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஹவு ஹவு ப்ரோக்ராமேட்டிக்கலி வி கேன் ஹெல்ப் சர்டைன் வியரபிள் ஹெல்த் கண்டிஷன் சிஸ்டம்ஸ் ரோபோட்ஸ் பண்றது அந்த மாதிரி வந்து ஐ வாஸ் வெரி மச் இன்வால்வ். ஸோ நான் பிஹெச்பி பிக் பண்ணும்போது கூட நான் பிஹெச்பி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்லயே இல்லை. நான் வந்து ஒரு 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 அவுட்புட் டெலிவரி கொடுக்க போறேன். லைக் ஒரு வெப்சைட் பண்ண போறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண போற ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு ஒரு பிஹெச்பி அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஸோ ஓவராலா வந்து ஐ டோன்ட் திங்க் லைக் ஹவு பீப்புள் சே ஜாவா இஸ் நாட் டிஃபிகல்ட் அட் ஆல். அது வந்து ஒரு லாங்குவேஜ் நம்ம பேசுற ஒரு மொழி மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாலே அது வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ நான் யார் என்ன கேட்டாலுமே ஜாவானா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. ஆனா எதுவா இருந்தாலும் கஷ்டம் எண்ட் ஆஃப் தி டே நம்ம அது கஷ்டம்னு பார்த்தோம்னா. ஸோ ஸோ அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் அதை கத்துக்கிட்டேன் ஜாவா பேசிக்கலி. அப்படிதான் நான் வந்து பண்ணேன். பட் ஆனா ஐ வாஸ் ஆஸ்கிங் ஃபார் அ மோர் பிக்கர் ப்ராஜெக்ட். என்னோட ம். என்னோட கம்பெனிலேயே ஓகே பிஹெச்பி முடிச்சிட்டேன். பட் நெக்ஸ்ட் ஐ வாண்ட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தேன் இன்டர்னலி. தட்ஸ் ஹவ் ஐ காட் இன் டு அ ஜாவா ப்ராஜெக்ட். அது கூட பாத்தீங்கன்னா முழுமையா ஜாவா கிடையாது. அது ஒரு மிடில் வேர் டூல், வெப் ம். மெத்தட்ஸ் அதுல ஜாவா நீங்க எழுதணும். ஸோ அப்படிதான் நான் வந்து அந்த அந்த டூல்ல வந்து ஜாவா எழுத ஆரம்பிச்சேன். ஸோ அங்க வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு ஜாவா இன்டகிரேஷன் ஏரியால மிடில் வேர் ஏரியால நான் இருந்தேன். ஸோ அங்க இருக்கும்போது நான் ஜூனியர் டெவ்வா தான் ஜாயின் பண்ணேன். பயங்கர ஜூனியர் டெவ். பட் ஆனா அதே ப்ராஜெக்ட்ல நான் வந்து டெக் லீடா வந்து ப்ரமோட் ஆனேன். பேசிக்லி ஒரு ஒரு 3 இயர்ஸ்லயே ப்ரமோட் ஆகி நான் வந்து ஆன் சைட் வந்துட்டேன் அவங்க வந்து பண்ணதுனால. ஸோ அந்த அந்த கீ ஏரியால நான் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். கீ திங்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணது வந்து இன்னைக்கு இந்த பர்டிகுலர் கிளாஸ் எழுதி முடிச்சிடறேன் அப்படின்னா நான் வந்து அந்த கிளாஸ் எழுதுறது மட்டும் இல்லை என் நோக்கம். என் ம். நோக்கம் வந்து இந்த ஃபைல் எங்க இருந்து வருது, யார் அந்த சோர்ஸ், அந்த சோர்ஸ்க்கு ஏன் கொடுத்தாங்க, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னு சொல்ற டைம்ல நான் வந்து சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லையா, நீங்க உங்க கோட முடிச்ச அப்புறமா ஒரு டைம் இருக்கும். ஸோ அந்த டைம் சும்மா ஃபேன்சியா பேசிட்டு இருக்கிற டைம்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் விளையாட்டா கேட்டு தெரிஞ்சுப்பேன். அப்புறமா அது வந்து ப்ராஜெக்ட்ல வந்து நாளைக்கு ஒரு பிக்கர் கிளாஸ் எழுது அப்படின்னு சொல்லும்போது, நீங்க சொன்னீங்களே அந்த சோர்ஸ்ல அந்த மாதிரி தான் ஃபைல் வரும். நீ இப்ப இப்படி வரலையேன்ற கொஸ்டினை நம்ம கேட்கும்போது நம்மளோட லீடர்ஸ்க்கும் வந்து ஓகே நம்ம கொஸ்டின் பேக் பண்றோம். ஏன் வைன்னு கேட்கிறோம். அவங்களையும் வந்து டிசைன் திங்கிங் நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து ஹெல்ப் மீ டு க்ரோ இன்டு அ டெக்னிக்கல் லீட் பொசிஷன். சூப்பர். ஸோ உங்களுக்கு வேலை குடுக்கணும்னா, அவங்க தே ஹேவ் டூ வொர்க் மோர். ஓகே இவங்கள தெளிவா குடுக்கணும்ப்பான்ற லெவலுக்கு இருந்திருக்கு. ஜஸ்ட் ஆமா. ஓகே. எவ்ரி டைம் நம்மளுக்கும் எல்லாம் தெரியும்னு கிடையாது. வி கேன் பி ராங். ஆனா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இட் இஸ் வெரி குட். நம்மளுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணும். எய்தர் நம்ம கத்துப்போம், இல்ல இன்னொருத்தருக்கு வந்து கத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். சூப்பர். சூப்பர் ஜி. ஸோ இப்போ உங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு அப்படின்னா, நீங்க யூ நெவர் லுக்ட் அட் ஒரு ப்ரோகிராமிங் ஸ்கில்லு நான் யூ நெவர் ஐடென்டிஃபைட் யுவர் செல்ஃப் வித் ஓகே நான் வந்து ஜாவா டெவலப்பர், நான் வெப் டெவலப்பர் யூ நெவர் ஐடென்டிஃபைட். உங்களோட என்ன இருந்துச்சுன்னா, ஓகே ஐ வாண்ட் டு டெலிவர் திஸ் திங். இதுக்கு எது தேவையோ ஐ வில் டூ. இட் டசன்ட் மேட்டர் வாட் எவர் இட் இஸ். நான் எது தேவையோ ஆமா. அது பண்றேன்ற மாதிரி உங்களோட தாட் ப்ராசஸ் இருந்ததுனால இம்மீடியட்லி யூ டுக் அப் லீட் பொசிஷன். ஸோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஜஸ்ட் இமீடியட்லி நீங்க ஒரு ஜாவா டெவா ஸ்டார்ட் பண்றீங்க. உங்களுக்கு வந்து ஓகே ஒரு கிளாஸ் எழுதுங்கன்னு சொல்றாங்க. ஸோ யூ நெவர் ஸ்டாப் யுவர் செல்ஃப் தேர். ஈவன் நம்ம ஃப்ரெஷராக இருக்கோம், நம்மளுக்கு இதுதான் எழுதணும் அப்படின்னு இல்லாமல் யூ ஜஸ்ட் திங்க் ஒன் நெக்ஸ்ட் ஸ்டெப் திங்க் பண்ணி எதுக்காக எழுத சொல்கிறாங்கன்னு கேட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. தென் யூ காட் அ ஜாவா சாரி லீடாக வந்திருக்கீங்க அங்கே. ஸோ இம்மீடியட்லி உங்களோட ரோல் சேஞ்ச் ஆன உடனே வாட் சேஞ்ச் தேர்? லைக் இம்மீடியட்லி நீங்கள் கிளாஸ் எழுதுற மாதிரி இருந்துச்சு, பட் நவ் யூ ஹாவ் டு மேனேஜ் அ டீம் ஆர் வாட் ஹேப்பன் தேர்?
ஆமா. ஐ ஹேவ் டு மேனேஜ் அ டீம். இன்ஃபாக்ட் அது வந்து ஆன் சைட் ஆஃப் ஷோர் டீமா இருந்தது. இட் வாஸ் ஓகே. வெரி டிஃபிகல்ட் ஹானஸ்ட்டா சொல்லணும்னா. பிகாஸ் யங் எக்ஸ்பீரியன்ஸ், யூர் ட்ரைங் டு லேர்ன் பீப்பிள் அஸ் வெல். ஸோ பீப்பிள புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம நெறைய ரிலேஷன்ஷிப்ஸ் சின்ன வயசுல இருந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். பட் ஆஸ் அ மேனேஜரா நம்ம ஒரு ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல போகும்போது வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி கேர்ஃபுல்லி. அதுவும் ஆன் சைட் ஆஃப் ஷோர் டைம் டிஃபரன்ஸ் இருந்ததுனால அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்தது. ம். பட் எவ்ரி டைம் வந்து ஐ saw it as a லேர்னிங். ஐ மீன் ப்ராப்ளம்னு தெரியுதுன்னா ப்ராப்ளம் வராம தடுக்க ஐ மீன் இருக்காது. எவ்ரி டைம் ஐ ஃபேஸ் அ ப்ராப்ளம், பட் அந்த ப்ராப்ளம்ல இருந்து ஐ ட்ரை டு லேர்ன். அண்ட் எவ்ரி டே வந்து ஐ ஃபோக்கஸ். இப்போ இப்போ வந்து உங்களோட ஒர்க் டைம் ஒரு 8 ஹவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். இனிஷியலா ஒரு 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 ரோல் அப் போகும்போது 8 ஹவர்ஸ் பத்தாது டெஃபினட்டா. யூ ம். வில் ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் இன் தட் டு பேசிக்லி செட்டில். அது வந்து அந்த ரோலுக்கும் நம்மளுக்கும் நம்ம கொடுத்துக்கிற ஒரு ஒரு ஜஸ்டிஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து நான் வந்து ஐ மேக் ஷுவர் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஃபோக்கஸ் டைம்ல நான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணேன், நல்லா பண்ணேன், என்னெல்லாம் தப்பா பண்ணேன், எனக்கு எதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷரா இருந்ததுன்னு ஒரு ரெட்ரோ எடுப்பேன் அந்த டேக்கு. ம். அந்த ரெட்ரோவை நான் மறுநாள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த ரெட்ரோல யூ வில் ஆல்சோ கெட் டு நோ நான் எங்க இன்னும் நிறைய படிக்கணும், இல்ல இன்னும் நல்லா எங்க பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியும். ஸோ அதை பொறுத்து கன்ஃபார்மா 1 ஹவர் வந்து ஸ்டடி டைமும் வச்சிருப்பேன். ஸோ ஓகே. லாங்குவேஜ் ஸ்டடி பண்றதோ, இல்ல ஆர்கிடெக்சர் ஸ்டடி பண்றதோ, இல்ல ஏன் இந்த கியூவை நான் இங்க கியூ தான் போடணுமா, டாபிக் போடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கறதோ, அதே மாதிரி எல்லாமே நானே ஆன்சர் பண்ணணும்ன்றதையும் வந்து நினைக்க மாட்டேன். போய் யார வேணுமோ அவங்கள கேட்பேன். ஸோ ஓகே. கேட்கறது ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ன்றது வந்து நான் வந்து கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம். ஒரு ஹெல்ப் கேட்கறதுனால வந்து நம்மளுக்கு தெரியல, அதனால நம்ம போய் கேட்கிறோம் அப்படின்றது கிடையாது. கற்றது என்னைக்கா இருந்தாலும் கற்றது கைமண் அளவு தான். ஸோ நம்ம போய் இன்னொருத்தர்கிட்ட கேட்டோம்னா வி வில் லேர்ன் மோர். அவங்களும் நம்ம கேட்டதுனால தே வில் ஆல்சோ லேர்ன் மோர். ஸோ அது என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் மென்டரிங். ஸோ நான் வந்து ஐ கெட் அட்வைஸ் ஃப்ரம் பீப்புள் ஹூ நோ மீ. அவங்க நான் எங்கேருந்து வந்திருக்கேன்ற உங்க பேக்ரவுண்ட் தெரிஞ்சவங்க கிட்ட நான் வந்து மென்டரிங் பண்ணுவேன். ஸோ தட் ஆல்வேஸ் ஹெல்ப் மீ டு அலைன் மை கோல் ஸ்ட்ரெயிட். சூப்பர். அண்ட் நீங்க as you said ஒரு 3rd இயர் ஆஃப் உங்களோட இதுல யூ வென்ட் டு ஆன் சைட். ஐ பிலீவ் யூகே அப்பவே போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்க போனோடனே இமீடியட்லி யூ ஹேவ் டு மேனேஜ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா உள்ளவங்கள யூ மே ஹேவ் டு ஹேண்டில் ரைட். ஏன்னா ஆஃப்ஷோர்ல இருந்திருப்பாங்க. யூ மே ஹேவ் டு ஹேண்டில். ஸோ ஹவு இட் வாஸ், ஹவு டிஃபிகல்ட் வாஸ் ஆர் ஹவு யூ ஹேண்டில் இட், அண்ட் அதுல ஏதாவது யூ ஃபைண்ட் எனி லேர்னிங் ஃப்ரம் தட் ஆர் சம்திங் லைக் தட்? டெஃபினெட்லி அது இருந்துச்சு. ஏன்னா இட்ஸ் அ கல்ச்சுரலி ஷிஃப்ட் இல்லையா? யூ கம் ஹியர் அண்ட் மீட் போத் யூகே பீப்புள் அண்ட் ஆல்சோ அவர் பீப்புள் இன் தேர்ல. ஸோ வந்து 2 கல்ச்சரையும் நம்ம மீட் பண்ண போறோம்ன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ம். இனிஷியலி வந்து ஐ டென்ட் ஸ்பீக் அப் டு எனி ஒன். தட் வாஸ் அது ட்ரமாட்டிக்கா வந்து இட் கிரியேட்டட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நான் வந்து அவங்க கிட்ட சொல்லிடக்கூடாது, ஐ ஷுட் ட்ரை டு சால்வ்னு நினைச்சப்போ வாட் ஹேப்பன் வாஸ் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இன் அ டே எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போச்சு. இன் ம். அண்ட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் ஐ ரியலி ப்ரோக் அப் அஸ் வெல். என்ன இப்படி நம்ம ஒர்க் பண்ணணுமா அப்படின்னுட்டு. அப்ப நான் வாட் ஐ ரியலைஸ்ட் வாஸ் ஐ நான் வந்து ஐ ஸ்டார்டட் டாக்கிங் டு மை மென்டர், மை ம். இமீடியட் மென்டர். நான் எனக்கு இவ்வளோ வந்து ஸ்ட்ரகிளா இருக்கு. பிகாஸ் நான் வந்து 3rd இயர்லயே இங்க வந்துட்டேன். என்னால டெக்னிக்கலி ஐ எம் வெரி ஸ்ட்ராங்ன்றது எனக்கு புரியுது. பட் ஆனா அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்டஃப் வந்து இஃப் யூ சி எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஐ டோன்ட் லைக் ஹர்ட்டிங் பீப்புள் அப்படின்னுட்டு சொன்னாரு. அப்பதான் ஐ காட் டு நோ you don't have to hurt people. You only have to give them constructive feedback and you have to get feedback. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் ஒர்க்ஸ் வெரி வெல். ஸோ எனக்கு வந்து இப்போ நீங்க எனக்கு என் கூட ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஜி நீங்க வந்து நான் வந்து இதை வந்து ஹைலைட் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா இதை வந்து இப்படி போட்டா நல்லா இருக்கும் போல, நீங்க ட்ரை பண்ணிட்டு நீங்களே எனக்கு சொல்லுங்களேன் ம். அப்படின்னு நான் உங்களுக்கும் எஜுகேட் பண்ற மாதிரி சொன்னேன்னா யூ வில் ஆல்சோ ஃபீல் நாட் ஹர்ட் அண்ட் ஐ வில் ஆல்சோ லேர்ன் அண்ட் ஐ மேட் த நான் டெலிவரியும் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஜி நீங்க சொன்னது ராங், நான் சொன்னது ரைட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஹர்ட் யூ ஆல்சோ இல்லையா? ஸோ அந்த ஒரு சிங்க் லேர்ன் பண்றதுக்கு ஐ டுக் டைம். பட் ஆனா வந்து இவென்ச்சுவலி ஐ லேர்ன். அந்த ஸ்கில் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு.
ஓகே. சூப்பர். சூப்பர். ஏன்னா இட்ஸ் வெரி ஹார்ட் ஸ்கில் அண்ட் அட் ஒரு 3 இயர்ஸ் இன்டு த ஜாப்ல இமீடியட்லின்றது ஐ குட் திங்க். ஏன்னா இட் கேம் மீ அரௌண்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ரோலுக்கு நான் வரேன். ஸோ வரும்போது ஐ குட் டெஃபினெட்லி see the challenges, so immediately I could relate to that. ஸோ சூப்பர். ஸோ தட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் இப்போ நீங்க வந்துட்டு யூ ஆர் அரௌண்ட் 5 இயர்ஸ் இன்டு டெக் லீட் அண்ட் நீங்க பிரேக் எடுக்கிறீங்க அந்த காலத்துல, கரெக்டா ஜி? தென் ஆமா. ஹவு ஆஃப்டர் தட் ஹவ் இட் வாஸ்? ஸோ ஸோ பிரேக் வந்து மெயினா எடுத்தது வந்து நான் பிரெக்னெண்டா இருந்தேன்னு பிரேக் எடுத்தேன். ஸோ பிரேக் எடுத்துட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 1 மந்த் ஐ வாஸ் லைக், என்னடா நம்ம நல்ல ஆம்பிஷியஸா போயிட்டு இருந்ததே கெரியர், இப்ப வந்து கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் இருக்கும் இல்லையா, அந்த போஸ்ட் ம். பார்ட்டம் எஸ், எஸ். ஆல் தோஸ் திங்ஸ் யூ. அப்ப வந்து என்ன தோணும்னா, என்னடா நம்மளாவே இல்லையே, நம்மளால ஆக்டிவா ஒரு விஷயம் யோசிக்க முடியல, பண்ண முடியல அப்படின்னுட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அப்ப வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, யூ ஃபோக்கஸ் ஆன் சம்திங் விச் யூ லைக் வெரி மச் ம். அப்படின்னு சொன்னாரு. சோ அப்ப வந்து எனக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு மித்து வந்து அண்ட் ரொம்ப ஃபீலிங்கா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப யோசிக்க கூடிய ஒரு விஷயமா இருந்தது வந்து என்னன்னா, கேர்ள்ஸ் வந்து ஆல்வேஸ் கேர்ள்ஸ் ஆர் லேடிஸ் அண்ட் விமன் ஹூஎவர் சீயிங் திஸ் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எப்பவுமே ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா போய் தான் நீ வந்து கெரியர் பிரேக் எடுக்கணும், அப்பதான் ம். ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஸ்டெப் டவுன்லயாவது நீ ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க லைஃப்ல. ஐ வாஸ் சோ மச் அகெயின்ஸ்ட் இட். எனக்கு அது பிடிக்கவே இல்லை அந்த விஷயம். ஏன் வை ஷுட் ஐ டூ இட்? ம். என்னோட மேல் கவுண்டர் பார்ட் அது பண்ண மாட்டாங்க, ஆனா நான் மட்டும் ஏன் வந்து அது ம். பண்ணணும் அப்படிங்கறது இருந்ததுனால ஐ டுக் தட் அஸ் a சேலஞ்ச் ஆக்சுவலி. என்னோட மெட்டர்னிட்டி ரிட்டர்ன் அப்போ ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஐ டிட் ஒன் சர்டிஃபிகேஷன் விச் எவர் கோர்ஸ் ஐ லைக். ஐ டிட் தட் சர்டிஃபிகேஷன். ஸோ நான் வந்து ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணேன். ஏன்னா பிஃபோர் பிரேக் நான் ஃபுல்லா டெக்னிக்கல் லீடா ஒரு ஃபுல் ஃபிளெஜ் சொல்யூஷன் பண்ணோடனே ஐ வாஸ் சோ கியூரியஸ் இன்டு எப்படி இந்த ஒரு 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 பிசினஸ்ல இருந்து எப்படி வந்து ஒரு ஆர்கிடெக்சர் கொண்டு வந்து அப்புறமா எப்படி வந்து பண்றாங்க, அதுக்கு உலகத்துல என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, நான் ஏன் இந்த ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்ணும், இது எவால்வ் ஆயிருக்கா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் சர்டிபிகேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஸ்டெப் அப் ரோல்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணேன். லைக் சீனியர் மேனேஜர் ரோல்ஸ், ம். மேனேஜர் ரோல்ஸ், இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு பண்ணேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம விமன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஜி, இப்ப ரோல்ஸ்ல ரிக்வயர்மெண்ட்ல ஜாப் போஸ்டிங்ல ஒரு ஒரு 10 ரிக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா 10மே மேட்ச் ஆனாதான் அப்ளை பண்ணுவோம். அதுதான் ஜெனரல் டெண்டன்சி. ஆர் நம்ம அந்த ரோல் ஆல்ரெடி பண்ணிருக்கோமா அப்படின்னு யோசிப்போம். இது ஒரு ம். ரிசர்ச் பேப்பர் இருக்கு. சோ வந்து நம்ம இருக்குதான்னு பார்ப்போம். அப்பதான் வந்து we will apply. பட் ஃபார் அ சேஞ்ச் நான் என்ன பண்ணேன்னா, இஃப் இட் மேட்ச் 50% அண்ட் இஃப் ஐ திங்க் என்னால அது பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சேன்னா ம். லெட் மீ சொல்லிட்டு நான் வந்து அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணும்போது வாட் ட்ரூலி ஐ தாட் வாஸ், ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்டர்வியூ வந்து என்னோட ஹவு ஐ ஹாவ் டு ஷோ மை ஸ்கில்ஸ். செகண்ட் ம். திங் ஐ ஹாவ் டு ப்ரூவ் ஐ எம் ரைட் ஃபார் தட் ரோல். ஸோ அதனால அவங்க எனக்கு ஒரு டெஸ்டிங் லாஜிக் கொடுத்தப்போ, நீ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும், அதுக்கு எனக்கு கோட் எழுதி அனுப்பு அப்படின்னப்போ ஐ டுக் அன் எக்ஸ்ட்ரா ஸ்டெப். நான் கோட் மட்டும் எழுதல, நான் அதுக்கு ப்ராப்பரா யூனிட் டெஸ்ட் எழுதி அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் போட்டு அது இன்னும் எப்படி எல்லாம் பெட்டர் வேஸ்ல பண்ண முடியும்னு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணி அப்புறமா தான் அந்த இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். மெட்டர்னிட்டில இருந்து ரிட்டர்ன் போகும்போது நிறைய இன்டர்வியூல வந்து இதெல்லாம் ஒரு சொல்யூஷனா, லைக் வெரி சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்தது. எனக்கு ம். தெரியல, அஃப்கோர்ஸ் தெரியல. ஸோ தெரியலன்றதுனால ஐ எம் லெஸ் டேலண்டட் எனக்கு தெரியாது அப்படின்னு இல்லை, ஐ கேன் ஆல்வேஸ் லேர்ன் இல்லையா. ம். ஸோ ஓவர் கோர்ஸ் ஆஃப் சர்டைன் இன்டர்வியூஸ் எனக்கு ஒரு ஐடியா புரிஞ்சிச்சு. ஸோ ஓகே, ஒரு ஒரு சொல்யூஷன்ல என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், என்ன பேசுனா அவங்க லைக் பண்றாங்க, எட்ஜ் கேஸ் சினாரியோஸ்ல இருந்து அந்த மாதிரி யோசிச்சு லிட்ரலி ஐ ரியலி ஹாவ் நோ கவுண்ட் ஜி. அவ்வளோ இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணேன். பிகாஸ் ஐம் ஆல்சோ பேக் ஃப்ரம் பிரேக்ன்றதுனால அவ்வளோ வெல்கமிங்காவும் இல்லை. ஏன்னா நீங்க கேப்ல ம். இருக்கீங்க, திருப்பி எப்படி வந்து ஒரு ஸ்டெப் அப் ரோல்ல வந்து நீங்க வந்து யூ டோன்ட் ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் ம். ஆனா கீப்பிங் தட் அபார்ட், ஆல் ஐ வாஸ் வெரி கிளியர் வாஸ் ஐ வாண்ட் டு டூ தட் ரோல் அண்ட் ஐ லவ் டெக்னாலஜி. அது ஓகே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப பிடிக்கும். சோ அதனால யார் என்ன சொன்னாலுமே எனக்கு ஒண்ணு தெரியும், அது எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும் கன்ஃபார்மா. சோ அத வந்து நம்ம ஷோகேஸ் பண்ணோம்னு எவ்ரி இன்டர்வியூல இருந்து ஃபீட்பேக் எடுத்து எடுத்து தென் ஃபைனலி ஐ கிராக்ட் தட் சீனியர் மேனேஜர் ஆஃப் டெக்னாலஜி இன் ஒன் கன்சல்டன்சி.
as a part of the role, I was a lead solution architect for one of the bank in UK. So that's how I got into the role. அந்த ரோல் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியும் I called few mentors and I asked, see, as a mom, newborn mom, being in on site with no other support, husband and wife தான் இருக்கும், என்னால சீனியர் மேனேஜர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? I literally asked to people who know me for past like 7-8 years. They know my work, they know how I work, என்னோட கேரக்டர் எல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டப்போ, நோ திவ்யா, as a new mom you should not be too ambitious அப்படின்னாங்க. I took everything into a thing. Then I rediscussed with my husband. நான் திருப்பி அவர்கிட்ட பேசினேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, you think we can do it அப்படின்னா அவர் சொன்ன ஒரே விஷயம் வந்து, திவ்யா உன்னால முடியும், you go for it, we will manage. ஆனா உண்மையிலேயே அந்த ஜாப் எடுத்த அப்புறம் as a new mom and as a new parent நாங்க வந்து இன்னும் ரொம்ப பெட்டர் ஹியூமன்ஸ் ஆனோம். we got to know like எப்படி டைமுக்கு you can finish something, கரெக்டா ஃபோக்கஸ் ஆன் தட் டைம். லைக் 2 hours you are spending on a projectனா 2 hours we spend focus, planning எல்லாமே வந்து பர்ஃபெக்டா அலைன் ஆச்சு. ஆனா it didn't come straight forward ஜி. it has to go in rounds, you know. அதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு. we went through certain, you know, depressions, up and down எல்லாமே இருந்தது. அது இருந்து what we felt was பெட்டர் ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் வந்துச்சு, ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சிச்சு, அண்ட் வி வர் மோர் ப்ரொடக்டிவ். ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை வந்து நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம். அண்ட் ஐ திங்க் வி டிட் அந்த ரோல் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ரோல்ல ஹெட் ஆஃப் இன்ஜினியரிங்கும் பிக் பண்ணோம். இது பண்ணிட்டே இருக்கும்போது we were not very happy with how organizations were running, though most of them were truly doing good. We thought we can also do something around that. அதுலதான் we set up our company. செம. ஸோ இதில் ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் ஹவு லாங், நீங்கள் வந்து ஒரு 3 months பிரேக் எடுத்தீங்க. ஸோ ஹவு லாங் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அண்ட் எவ்வளோ நாள் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஹவு லாங் இட் டுக் அப்ராக்சிமேட்லி? ஸோ குழந்தை took me 4 months. 4 months வந்து, பட் ஆனா வந்து தட் கமிட்மெண்ட் வாஸ் ஹியூஜ். பிகாஸ் சின்ன குழந்தை இருந்தா அவனுக்கு நீங்க வந்து you know, irregular sleep cycles இருக்கும். 2 hours once அவன் ஃபீடிங்க்கு எழுந்துப்பான். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு இருந்தது. பட் ஆல் ஐ டிட் வாஸ், அவன் தூங்குற டைம்ல ஒரு 2 hours எவ்ரி டே, ஆல் ஐ ஃபோக்கஸ்ட் வாஸ் 2 hours ஃபோக்கஸ்டு லேர்னிங். 2 hours and again take a retro of அந்த 2 hours focused learning. ஸோ நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்ற கோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கோலை நம்ம முன்னாடியே எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம கன்சிஸ்டன்டா கமிட்மெண்ட் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து 1 month எடுத்தாலும் சரி, 4 months எடுத்தாலும் சரி, ரைட் யுவர் கோல்ஸ். commitment and consistency towards it will always help you achieve ஜி. அட்லீஸ்ட் நம்ம 4 months நினைச்சோம்னா நீங்க வந்து 4 months பண்ணிட்டே இருக்கணும்னு இல்லை. நீங்க வந்து 1 month பண்ண உடனே நீங்க ஒரு ஃபீட்பேக் எடுத்துருக்கலாம். நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், 4 மாசத்துல என்னால முடிக்க முடியுமா, இதே ஸ்டைல்ல படிச்சேனா அப்படின்னு நீங்க வந்து அந்த ஃபோக்கஸ் இருந்ததுன்னா நம்ம இதெல்லாம் பண்ணோம்னா we can achieve. so should அப்படிதான் நாங்க பண்ணோம். சூப்பர். அண்ட் எப்போவுமே யூஸ்வலாக அந்த பிரேக் எடுத்துகிட்டு வரும்போது யூஸ்வலாக ஃபேஸ் பண்ணுறது நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ த கில்ட்டி மாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வேலையில் அதிகம் டைம் கொடுக்கும்போது வி ஆல்வேஸ் ஃபீல் கில்ட்டி. நம்ம என்னடா லைக் இட் இஸ் நாட் அபவுட் ஒன்லி மணி, பட் நம்ம என்ன நினச்சிக்கோம், சார் மணிக்காக அப்படி ஒர்க் பண்ணுமா, நம்ம பேபி நம்ம டைம் விடுறோமேன்ற ஒரு கில்ட்டி கொஸ்டின் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஈவன் ஐ ஃபெல்ட் சம் டைம். ஸோ நீங்க அதை ஃபேஸ் பண்ணீங்களா? ஹவு டிட் யூ கம் அக்ராஸ்? அப்சல்யூட்லி. எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் அந்த கொஸ்டின் இருந்துச்சு. அப்படி வந்து நம்ம வந்து மணிக்காக ஓடணுமா? சோ கொஸ்டின் வந்து என்னன்னா, நம்ம எல்லாரும் மணிக்காக ஓடுறோம்னு நினைக்கிறோம். ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பேஷனுக்காக ஓடணும். நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு மணிக்காகன்னு தோணாது. ஃபர்ஸ்ட் திங். அண்ட் உங்க கொஸ்டினுக்கு வந்து நானும் கில்ட்டி மாமா தான் இருந்தேன். அவளை கொண்டு போய் நர்சரியில விடும்போது 6 மாசம் லைக் இல்ல 8th month தான் விட்டேன். அது வரைக்கும் நான் வந்து கூட வச்சிருந்தேன். ஸோ அவனை விடும்போது ஐ ஃபெல்ட் வெரி சேட். நான் அவனை விட்டுட்டு ஸ்டேஷனுக்கோ ட்ரெயின் பஸ் ஸ்டாப் போற வரைக்கும் ஐ ஃபீல் வெரி சேட். பட் ஆனா ஆன் தி அதர் சைட் பாசிட்டிவ் நோட்டா நீங்க அதை திங்க் பண்ணீங்க அப்படின்னா, ஐ எம் லீவிங் மை சன் in a place where he's going to learn mental, physical, social capability. Education மட்டும் இல்ல, வாழ்க்கை குழந்தை வந்து
அதெல்லாம் கத்துக்கணும். கத்துக்கிட்டாதான் அவனும் வந்து நல்லா வளருவான். நான் வீட்லயே வச்சுட்டு அம்மாவை மட்டும் பார்த்து வளர்ந்தானா பேரண்ட்ஸால மட்டும் எல்லாத்தையும் கொடுக்கவே முடியாது. சோ அந்த ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட்டை வச்சுக்கிட்டு அவன் நல்ல இடத்துலதான் இருக்கான், ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு when we go for work we focus on that work because again I said எனக்கு வந்து டெக்னாலஜி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இதுல ஸ்பெண்ட் பண்ணும்போது ஐ வாஸ் சோ பேஷனேட் அபவுட் இட். ஸோ மணிக்காக போறோம் அப்படிங்கறது அதுல இருந்து நம்ம மாறணும். அதுக்கு நான் சொல்லணும்னே வந்த விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் வந்து யா அஃப்கோர்ஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே ருட்டீன்ஸ் இஸ் அரவுண்ட் மணி இல்லையா? ஸோ வி நீட் மணி, ஐம் நாட் சேயிங் நோ. பட் நம்ம எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம நிறைய காசை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல போயிடுறோம். பட் ஆனா சம்பாரிச்ச காசை வந்து கரெக்டா தான் நம்ம ஸ்பெண்ட் பண்றோமா, நம்ம வாழ்க்கைக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய பொருட்கள்ல தான் நம்ம ஸ்பெண்ட் பண்றோமா அப்படின்னு நினைச்சோம்னா உங்களுக்கு நிறைய காசே தேவைப்படாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு 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 கரெக்டான ஒரு பேலன்ஸ்டு லைஃப்லயே நீங்க அது வந்து யூ வில் ஹாவ் யுவர் ஹாப்பினஸ். ஸோ ஸோ அதனால இஃப் நீங்க இக்கிகை புக்கு படிச்சிருக்கீங்களான்னு தெரியாது, எனக்கு வந்து ஒரு லைஃப் டர்னிங் புக்கு. அதுல இருந்து ஃபைண்டிங் யுவர் பேஷன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுல வந்து நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு அதுல இருந்து இஃப் யூ ஸ்டார்ட் ஏர்னிங் ஃபார் யுவர் சர்வைவல் that will be like very very satisfied life. நம்மளோட லாங்கிட்டிவிட்டிக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். இட் இஸ் ஒன் ஆஃப் த புக். யாரெல்லாம் பாக்குறீங்களோ உங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சதுன்னா ஒரு ஆடியோ புக்காவது அதை வந்து நீங்க கேட்டீங்கன்னா மென்டல் பிசிக்கல் அண்ட் ஹெல்த்தி லைஃப்க்கு வந்து வெரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். அடுத்து இகிகே பத்தி ஐ திங்க் பாட்காஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். ப்ராப்ளி அதையும் கேட்டு பாருங்க டெஃபினட்டா. சூப்பர் புக். நானும் இப்போதான் ரீசெண்டா படிச்சிருக்கேன். ஸோ இட் இஸ் ரியலி குட். ஒரு லைஃப் சேஞ்சிங் புக். நான் கண்டிப்பா ஐ வுட் ஆல்சோ சஜஸ்ட் திஸ். அண்ட் நீங்க இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. தென் வாட்ஸ் இதுல என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட் இஸ் நீங்க நெக்ஸ்ட் வந்து யூ ஸ்டார்டட் அ கம்பெனி ஓ கோயிங் அவுட் ஃப்ரம் த கார்பரேட் வேர்ல்ட் ஒர்க்கிங் அஸ் அ டீம் லீட். ஸோ ஃபர்ஸ்ட் what prompted you to do this? ஏன்னா again அந்த கொஸ்டின் தான், பிகாஸ் யூ ஆல்ரெடி ஹேவ் so much responsibilities as a சீனியர் மேனேஜராக இருக்கீங்க. ஓனிங் a ஸ்டார்ட் கம்பெனி இஸ் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் கேம். ஸோ இட்ஸ் லைக் நீங்கள் ஓன் டைம் மேனேஜ் பண்ணணும். ஹியர் ஃபினான்ஸாவது ஒரு கமிட்மெண்ட்டாக மந்த்லி சேலரி வந்துடும். தேர் இட் இஸ் நாட் அ கேஸ். நீங்கள் யூ ஹாவ் டு எவ்ரி திங் இன் யோர் ஹேண்ட் ப்ளஸ் திஸ். ஸோ வாட் இஸ் யுவர் மெயின் இன்டென்ஷன்? what prompted you to switch actually? இதுல இருந்து வெளில வந்து ஸ்டார்ட் பண்ணுன்றது what is why did choose பண்ணீங்க first of all? நைஸ் கொஸ்டின். அதுல வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆன்சர் இருக்கு. லைக் ஸோ பேசிக்கலி பிஸ்னஸ்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் வந்து பண்ணணும்னு இருந்துச்சு. பட் ஆனா நாங்க வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா யோசிச்சுட்டு இருந்தோம். லைக் பிசினஸ்னா ஒரு ஒரு கடை வைக்கிறது, ஒரு ஆஃபீஸ் பிளேஸ் வைக்கிறது, இல்ல வந்து ஒரு ட்ரெஸ் ஷாப், ஒரு பொட்டிக் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் லேட்டர் ஆன் நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸே டெக்னாலஜி தானே, நம்ம பேஷனே டெக்னாலஜி தானே. அண்ட் த வேர்ல்ட் இஸ் நோ மோர் லைக் பிசினஸ்னா இந்த மாதிரி தானே. எவ்ரி திங் இஸ் எவால்வ்ட் இன்டு டெக்னாலஜி பேஸ்டு பிசினஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது வி ஷுட் டூ டெக்னாலஜி ரிலேட்டட் பிசினஸ் அப்படின்னு நினைச்சோம். அண்ட் நாங்க ரெண்டு பேருமே வந்து மேனேஜரியல் பொசிஷன்ஸ்ல இருக்கும்போது வாட் வி ஃபெல்ட் வாஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வேர் ஸ்பெண்டிங் இன் அன்வான்டட் பிளேசஸ் rather than spending it on employees. So just onboard so many tools, so many technologies, unnecessary அதுக்கு வந்து செலவாயிட்டு இருக்கும். பட் வந்து ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கலன்னே we start firing people. ஸோ அதனால என்ன பாத்தீங்கன்னா ஒரு பிலாங்கிங்னஸே இல்லை. ஒரு ஒரு ஆர்கனைசேஷனா ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஓகே வரும், ஒர்க் பண்றோம் போறோம் அப்படின்றது இருக்கு. நான் ஆஸ் அ லீடா நம்ம என்னதான் நம்ம டீமுக்குள்ள வந்து நீங்க அதை பில்ட் பண்ணாலுமே ஒரு ஸ்ட்ரக்சுரலா ஆர்கனைசேஷனல் வைடா அது வந்து இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து ஒரு ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வரலாமே அப்படின்னுட்டு யோசிச்சுட்டு தான் வி கேம் அவுட். ஓகே லெட்ஸ் டூ இட். ஸோ இனிஷியலா நாங்க வந்து ஃப்ரீலான்சிங் மாடல் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் தென் வி கேம் அவுட் அண்ட் வி தாட் வி will build a company. And another thing was there were few companies totally அப்படி ஒரு உலகம் இருக்குன்னு டெக்னாலஜின்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு வந்து இந்த பிசினஸ் வளர முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் ப்ராசஸே இல்லாம இருந்தாங்க எங்களோட நெட்வொர்க்ல இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஷோயிங், ஓ இது இருந்தா அவங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு,
இது இருக்கு அப்படின்னுட்டு we were we were thinking. So this was the key thing. ஒன்னு வந்து passion for technology. Truly we loved business, but not in a traditional way. So we thought we will combine it. And another thing was பார்ட்னர்ஸோ எம்ப்ளாயீஸோ இல்ல யார் வரவங்களா இருந்தாலும் they should feel belonged. நம்ம கோல் அவங்க கோல் மாதிரி ஃபீல் ஆகணும், இல்ல ம் அவங்க கோல் வந்து நம்ம கோல் கூட merge ஆகணும். So they should feel growing. It's not just the organization just alone growing. Everyone who joins, they should feel growingன்றத வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபேக்டா நினைச்சு நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணோம். சூப்பர் ஜி, டெஃபினெட்லி தட்ஸ் ஸோ குட். ஆக்சுவலி எனக்கே ஐ ஃபீல் லைக் எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க திவ்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கும், ஃபியூச்சரில் ஏதாவது வேலை போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்னொன்று ஆக்சுவலி நீங்கள் யுவர் ஏர்னிங் ரியலி ஹை மணி இன் யூகே. ஸோ பட் உங்கள் என்டர்பிரினர்ஷிப்பில் அவ்வளோ அட் த டைம் யூ வுட் நாட் ஹவ் கம். ஸோ அந்த டிசிஷன் எப்படி எடுத்தீங்க? ஓகே, ஐ பிலீவ் நீங்கள் 2 பேருமே யூ ஷுட் ஹவ் டேக்கன் த டிசிஷன் கம்பைன்லின்னு நினைக்கிறேன். சரி, இப்படி வந்துட்டு நம்ம என்டர்பிரினர்ஷிப் போகிறோம், மணி ஆஸ்பெக்ட் பிகாஸ் உங்களுக்கு இப்போ யூ ஹாவ் அ சைல்டு இருக்கு, நீங்க யூகேல இருக்கீங்க அண்ட் யூ ஆர் இண்டிபெண்டன்ட், போத் ஆர் இண்டிபெண்டன்ட். ஸோ அந்த கமிட்மெண்ட் எப்படி இருந்தீங்க? வெதர் யூ பிளான் சம்திங், ஓகே 6 மந்த்ஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பேசிக்கலி டூயிங் ஸ்டார்ட் அப், ஸோ நம்ம ஒரு பிரேக் வச்சுக்கலாமா, இல்லை நீங்க கம்பெனியில் யூ ஒர்க்கர்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்க, நான் மட்டும் ட்ரை பண்றேன்ற மாதிரி ஹவு டிட் யூ டேக் த சான்ஸ்? நாங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஐ வாஸ் இன் பெர்மனன்ட். ஸோ கமல் ஃபுல் ஃபிளெட்ஜ்ல இறங்கினாரு, நான் வந்து ஹாஃப் தி வே த்ரூ வந்தேன். அண்ட் தென் நாங்களும் வந்து நானும் வந்து ஃபுல் ஃபிளெட்ஜ்டா இறங்கினேன். ஸோ த கீ திங் வாஸ் நாங்க வந்து வி ஹேட் அ குட் பிளான். லைக் நாங்க வந்து நம்ம வந்து இவ்வளோ டைம் இன்வெஸ்ட், ஏன்னா இனிஷியலி இன்வெஸ்ட் பண்றதுக்கு தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். சோ நம்ம இப்ப கீ திங்க் இன்வெஸ்ட் பண்ண போறது வந்து நம்ம டைம், 1 இயர் நம்மளோட டைம். சோ அந்த 1 இயருக்கு நம்மளுக்கு தேவையான ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம என்னவா எக்ஸ்பெக்ட் பண்றோம்? லைக் ஆர் வி ஏபிள் டு ஃபைண்ட் நியூ கிளையன்ட்ஸ், இல்ல நம்மளோட ஓன் ஆல்ரெடி ட்ரஸ்ட் கிரெடிபிலிட்டி ஏர்ன் பண்ண ரிலேஷன்ஷிப்ஸ் கிட்ட இருந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க போறோமா, ஆன்சைட் ஆஃப் ஷோர் எஸ்டாப்ளிஷ்மெண்டா, இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஒர்க் பண்ண போறோமா அப்படின்னு ஃபியூ பேராமீட்டர்ஸ் வச்சிருந்தோம். ஸோ ஸோ ஆனா வந்து we didn't wait till the year end. We were like quarterly நாங்க ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இஃப் we are okay, we were continuously expanding. ஸோ லைக் நீங்க சொன்ன மாதிரி there was lot of planning put in to meet that. And வந்து டக்குன்னு we can't jump in because we have a family dependent இருக்காங்க, பேக் ஹோமும் வந்து இந்தியாலயும் டிபெண்டன்ஸ் இருக்காங்க. அதனால we can't fully jump in. பட் வந்து கிராஜுவலி தான் நாங்க வந்து கெரியர்ல இருந்து ஷிஃப்ட் ஆனோம். பட் வந்து என்னன்னா ரெகுலர் ஃபீட்பேக்ஸ், லைக் நாங்க பேசிக் ஆஃப் த கெரியர்ல இருந்து எடுத்துக்கிட்ட லேர்னிங்ஸ் தான் வந்து இப்ப நாங்க பிசினஸ்லயுமே போடுறோம். ஸோ நம்ம ஒரு செல்ஃப் இண்டிவிஜுவல் க்ரோ பண்றதுக்கு என்ன லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டோமோ அதே தான் இப்ப பிசினஸ்க்கும் வந்து நாங்க பண்றோம். லைக் சேம் ரெகுலர் ஃபீட்பேக்ஸ், நம்ம மீட் பண்றோமா, அப்படி இல்லைன்னா என்ன தப்பு பண்றோம், இதை கரெக்ட் பண்ண முடியுமா முடியாதா, இப்ப யாரை ரீச் அவுட் ஆகலாம், யாரு நம்மளுக்கு மென்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி வி லுக் ஃபார் ரோல் மாடல்ஸ் அண்ட் அந்த லெசன்ஸை வந்து we take it. So நான் அதேதான், நான் இதுக்கு முன்னாடி நான் இண்டிவிஜுவல் லேர்னிங்க்கு நான் சொன்னதேதான், கோல்ஸை தெளிவா நம்ம எழுதி வச்சுக்கணும், அதுக்கு வந்து கன்சிஸ்டன்டா நம்ம வந்து கமிட்டடா ஃபோக்கஸ்டா நம்ம வந்து எஃபர்ட் போட்டோம்னா we will look the risk, identify the risk and we will mitigate it. நம்ம பயந்து ஓடணும்னு அவசியம் கிடையாது, அதை பார்த்து solve it and then you go for it. ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி நீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றீங்கன்னா யூ ஹாவ் அ என்டையர் எக்கோசிஸ்டம் டு சப்போர்ட் யூ அண்ட் உங்களோட டயத்தை தே மேனேஜ் உங்கள் டைம் அட்லீஸ்ட் 50% டைம் உங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு டெலிவர் அந்த மாதிரி இருக்கும். பட் வென் யூ ஆர் அ கம்பெனி யூ ஹாவ் 100% ஆஃப் யுவர் ஓன் டைம். இட் குட் ஈஸிலி கெட் வேஸ்ட் இன் டு மல்டிபிள் திங்ஸ் லைக் யூடியூப் பார்க்குறது, நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறது, இட் மைட் கோ இன் டு தட்ல. ஸோ அந்த ஃப்ரீடம் அதை எப்படி உங்களால் அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க பர்சனலி? லைக் ஹவு டிட் யூ பிளான் இட்? பிகாஸ் உங்கள் டைம் நீங்கள் தான் ஓனர், நீங்கள் ஜஸ்ட்டு யூ கேன் ஜஸ்ட் சிட் அரவுண்ட் அண்ட் தென் இது போனால் இனிஷியலாக நமக்கு ஒன்றும் தெரியாது, பட் அட் த எண்ட் அட் த லாங் டைமில் இட் ஒர்க் ஆகாது. ஸோ அதை எப்படி நீங்கள் ஹவு டிட் யூ லேர்ன் டு மேனேஜ் இட்? ஸோ அதுக்கு வந்து என்னன்னா நாங்கள் வந்து கிளியரா we draw lines. ஸோ இது வந்து பர்சனல் டைம்,
இது வந்து கம்பெனி டைம். ஸோ இப்போ வந்து 9 to 6 கம்பெனி டைம். 9 to 6 இஸ் கம்பெனி டைம். வி டோன்ட் கெட் டீவியேட்டட். மீதி மீதி எந்த ஒர்க்கும் பார்க்க மாட்டோம். ஸோ அந்த 9 to 6க்கு வந்து கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதோ, இல்லை நம்ம ஓன் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதோ, இல்ல அவங்க ப்ராப்ளம்ஸ் லிசன் பண்றதோ, இல்ல வேர் வி ஆர் கோயிங் ராங்னு ரெட்ரோ எடுக்கிறதோ, பிசினஸ் டெவலப்மெண்ட் கிட்ட ஸ்ட்ராட்டஜி பேசுறதோ வந்து வி டூ இட் இன் 9 to 5. 9 அந்த 6. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஃபேமிலி டைம். ஸோ நானு, என் ஹஸ்பண்ட், என் பையன் வந்து சமைக்கிறதுல இருந்து வி டூ இட் டுகெதர். ஸோ அந்த ஃபேமிலி டைம் வி ஸ்பெண்ட் இட் டுகெதர். வி சிட் டுகெதர் அண்ட் ஈட் டுகெதர். அது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலி டிவி பார்த்துக்கிட்டு we'll make sure we don't do that. So so அந்த மாதிரி ஒரு 3 to 4 hours of productive family time இருக்கும் every day. We make sure we make it happen. Or walk போவோம், 3 பேரும் together walk போவோம். So it's like you help yourself physically and also அந்த family time நீங்க வந்து spend பண்ண மாதிரி இருக்கும். So kids கூட games விளையாடுறதோ வந்து it's again a very good way of family time இல்லையா? ஸோ அதை மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அகெயின் பிசிக்கலா எக்ஸசைஸ் பண்றதுக்கும் சரி, மென்டலா க்ரோ பண்றதுக்கும் வி டிஸ்ட்ரிபியூட் தட் டைம். அகெயின் நெட்வொர்க்கிங்க்கும் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா ஒரு வீக்கை வந்து பிளான் பண்ணுவோம். எவ்வளவு பர்சன்டேஜ் யாருக்கு போகணும், அந்த வீக்ல யாருக்கு அது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத வந்து கேர்ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் சம்டைம் வந்து யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ். இங்க ஒரு 1 hour, அங்க ஒரு 1 hourன்னு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும், டிபெண்டிங் அப்பான் ப்ரையாரிட்டிஸ். So we will try to prioritize how important that is to solve it today at this moment. ன்றது வந்து key question கேட்போம் when it doesn't fit the plan. அதை பொறுத்து we will prioritize. சூப்பர். அண்ட் நீங்க மல்டிபிள் பிளேசஸ்ல வந்து மென்டார்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ இஸ் இட் லைக் ஒரே ஒரு மென்டார்? ஏன்னா ஐ கேன் சி கமல் அஸ் யுவர் மென்டார். அவங்க கம்பெனியன் அண்ட் மென்டார் ஐ வுட் சி. அவங்களுக்கு பத்தி தெரியும். பட் இஸ் தேர் எனி அதர் மென்டார்ஸ் யூ ஃபீல் ஓகே? ஹவு டிட் யூ சூஸ் மென்டார்? அண்ட் உங்களோட மென்டார் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. So ஆக்சுவலி மென்டார்ஸ் வந்து என்னன்னா, ஐ திங்க் as we move on to different stages of career, அவங்க வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் லைஃப்ல. டு ஸ்டார்ட் என் லைஃப்ல ஸ்டார்ட்டா as a கேர்ளா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட மென்டரா இருந்ததுன்னு வந்து என் கிராண்ட்மா. அவங்க வந்து ஹவு a woman can live independentlyன்றத வந்து வெரி ஸ்ட்ராங்கா வந்து எனக்கு கொடுத்ததுல அவங்க வந்து வெரி கீ ரோல் பிளே பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து இவென்ச்சுவலி நான் வந்து என்னோட ஒர்க் லைஃப்ல வந்து இன்டகிரேட் பண்ணேன் என்னோட மென்டார்ஸை. ஸோ ஐ யூஸ் டு லைக், நான் வந்து பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் கால் காம்படிஷன், ஐ டோன்ட் லைக் த வேர்ட் காம்படிஷன். தோ காம்படிஷன் சம்டைம்ஸ் பீப்புள் சே இட்ஸ் பாசிட்டிவ், காம்படிஷன் இஸ் குட். வாட் ஐ ஃபீல் இஸ் பெஞ்ச் மார்க்கிங் இஸ் குட். யூ கேன் பெஞ்ச் மார்க் ஃபியூ பீப்புள் and you master yourself. So each time நம்ம பண்ணதுதான் நம்மளுக்கு பவுண்டரி. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நீங்க வந்து அடுத்து நல்லா பண்ணணும், நமக்குன்னா நல்லா பண்ணணும் அப்படி நீங்க வச்சீங்கன்னா you will attain a state called self mastery. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன், எவ்ரி டைம் இந்த மென்டார்ஸ் நான் சொல்றவங்க வந்து என்னோட பெஞ்ச் மார்க்ஸ். ஸோ அவங்க கிட்ட போய் நீங்க வந்து என்ன நல்லா எப்படி இதை நீங்க பண்றீங்க, ஸோ வாட் ஆர் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்க, நீங்க என்ன பாத்தீங்க ஆனா வாட் ஆம் ஐ மிஸ்ஸிங் சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் வச்சிருப்பேன். எப்படி உங்களால அது பண்ண முடியுது, என்னால வந்து வாட் இஸ் தட் ஐ மிஸ்ஸிங் டு சி அப்படிங்கறத அதுல இருந்து லேர்ன் பண்ணி தென் ஐ டூ மை ஓன் குட். ஐ மீன் ஓகே, நம்மளுக்கு ஏத்த மாதிரி அந்த பிரின்சிபலை வந்து சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ டெக் லீடா இருக்கும்போது ஐ சூஸ் மை டெக் லீட். அவங்களும் ஒரு விமன், சாமுண்டேஸ்வரி அப்படின்னுட்டு. அவங்க வந்து இப்ப எஸ்ஐஜில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஷி வாஸ் மை மென்டார். அதுக்கப்புறமா வந்து ஆர்கிடெக்டா க்ரோ ஆகும்போது அந்த ஆர்கிடெக்ட்ஸ் குரூப் கூட. ஸோ பேசிக்லி ஐ திங்க் நீங்க கேட்ட கொஸ்டின் வச்சு நான் ஆன்சர் பண்ணணும்னா, நான் என்னவா ஆகணும்னு விஷன் பண்றனோ நான் அந்த குரூப் கூட வந்து ஐ ஜெனரலி mentors I kept talking with them because mentor can't be a same person. I think எனக்கு அப்படி இல்ல, but few people அது work ஆகலாம். It was not never a same person apart from my husband. All my career I think I know him
pretty young in my career. So அதனால என்ன அவருக்கு நல்லா தெரியும். நான் கேர்ளா விமனா நான் எப்படி வளர்ந்துருக்கேன்றது அவருக்கு நல்லா தெரியும். He was the only person who have seen me from A to Z, how I have evolved. But apart from that, every stage of my career நான் என்ன எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த குரூப் கூட I will try to join, and then I'll try to learn. So that's how it has come up. இப்ப வர entrepreneurship பண்ணும்போது we actively look for entrepreneur clubs, entrepreneur networking groups. It doesn't have to be same area of business, but ஆனா ஒரு டிஃப்ரெண்டா அவங்க பேசுவாங்க. ஒரு அப்ரோச் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ரிஸ்க பாக்குறதுல ஒரு தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளை வச்சு people கிட்ட we will reach out. I think role models are very good to know அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரூ, டெஃபினெட்லி. ஏன்னா நம்மளே வி சி மெனி பீப்புள்ஸ் ரியல் லைஃப்ல பாக்குறோம். நம்ம பண்றது யார் பெட்டரா பண்றாங்களோ அவங்க தான் தட்ஸ் தேர் அவர் மென்டர்ஸ். ஆமா. ட்ரூ ட்ரூ. ஆனா it doesn't mean, நான் என்ன சொல்றேன்னா, it doesn't mean we have to compete with them. We have to over smart them, but it should be like you grow yourself in a very very good state. கண்டிப்பா. Competition is becoming so risk nowadays, also from organization perspective. So அதனால I'll say master yourself guys every point of time. இல்ல காம்படிஷன் இஸ் நாட் அட் ஆல் நீடட்ல. ஆப்வியஸ்லி இப்போ நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா தெர் இஸ் நோ காம்படிஷன். இப்போ நான் உங்ககிட்ட லேர்ன் பண்ணிக்கிறேன்னா ஐ டோன்ட் ஓகே நான் காம்பீட் பண்ணிட்டு உங்க கூட இட்ஸ் நாட் அட். ஏன்னா இட்ஸ் ஆல் லேர்னிங்ல ஓவரால் க்ரோ டுகெதர் தான். நான் படிச்சிட்டேன்னா தென் அகைன் உங்களுக்கு ஏதாவது இஃப் யூ ஃபீல் ஓகே இதுல நல்லா பண்றாங்கன்னா யூ வில் லேர்ன் இட். ஆமா, லேர்னிங் தான். நீங்க இப்போ ஒரு கேள்வி கேக்குறதுனால ஐ வில் திங்க் மோர். எனக்கும் லேர்னிங் இருக்கும். நான் உங்களை கேக்குறதுனால உங்களுக்கும் நீங்க சொல்ற பதில்ல எனக்கு ஒரு லேர்னிங் இருக்கும். சோ அப்படிதான் அதை நம்ம பார்க்கணும். கண்டிப்பா. அண்ட் நீங்க இப்ப நிறைய யுவர் மென்டரிங் பீப்புள் அண்ட் ஒர்க்கிங் உமன்ல பிரேக் எடுத்துட்டு வர்றவங்களுக்கு நீங்க நிறைய டாக்ஸ் கொடுக்குறீங்க, ஹெல்ப் பண்றீங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எந்த மாதிரி பண்றீங்க? ஸோ கீ திங் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, வித் விமன் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. எஸ்பெஷலி வென் வி கம் டு ஒர்க் ஏரியா. நம்ம டெஃபினெட்லி யூ வில் ஹாவ் அ நைஸ் சொல்யூஷன், ஓகேவா? பட் வில் ஃபீல் சோ less confident to talk it among our male counterpart team. So entire teamல பாத்தீங்கன்னா most of the time I'm not feminist, but what I see is அந்த டெண்டன்சி ஐ குட் சி. why are you so scared? ஏன் அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல? இப்ப நான் ஹையரிங்ல உட்கார்ந்துருக்கேன். ஸோ ஐ ட்ரை டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வாட் ஐ ஃபீல் வாஸ் எவ்ரி ஒன் சே இன்க்ளூசிவிட்டி, டைவர்சிட்டி. ஹெச்ஆர் மட்டும் தான் அதை பேசுவாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரவுண்டுக்கு வந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. யூ ஹாவ் டு ஆன்சர் அப்படிங்கிற மாதிரியே பார்ப்பாங்க. if you really want to help people to grow. So அதனால நான் ஹையரிங்ல இருக்கும்போது ஐ கால் பீப்புள். பேக்கும்போது விமன் ஆர் லைக், நான் அப்படியே வெரி லோ டோன்ல, லோ கான்ஃபிடன்ஸ்ல பேசுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா the content which they give will be very impressive. The resume will be very impressive. The work which they have done will be very impressive. ஆனா அத சொல்றதுக்கே அவங்களுக்கு தைரியம் இருக்காது. சோ அத நான் ரியலைஸ் பண்ணேன். அது கான்ஃபிடென்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ஐ ஸ்போக் டு கமல் ஆல்சோ. ஸோ வி தாட் வி வில் டூ தட் திங். ஸோ நான் இப்பெல்லாம் எனக்கு ஹையரிங் கான்செப்ட் இல்லைன்னா கூட சரி, யாராவது ஃபோன் பண்ணி எனக்கு லோ டோன்ல நான் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணேன்னா, வெயிட் ஃபர்ஸ்ட் லிசன் டு மீ, வை ஆர் யூ டாக்கிங் இன் அ வெரி லோ டோன், நல்லா கான்ஃபிடென்ட்டா பேசு. நீ ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்கேன், நான் ரெஸ்யூம் இதுதான் என் பேக்ரவுண்ட், பேசு தைரியமா. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் இன் டு யாரா இருந்தாலும் நான் ஐ ஓப்பன்லி கிவ் ஃபீட்பேக். கம் ஆன் டாக், நீ அதை எனக்கு பேசி காமி, அப்புறமா நீ போன் அப்படின்னு சொல்லிட்டு பேச வைக்கிறேன். பட் நான் கம்பெனி அப்படி இல்ல. I really want them to see them grow. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம எஸ் சொல்லி பழகிட்டோமா, சாஃப்டா பேசி பழகிட்டோமா. சோ அந்த நமக்கு அவ்வளோ டேலண்ட் இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல. சோ அதனால we really want to bring that up. We give opportunities to as many as women who come back from from break. Maternity break. All I look for during hiring them is how committedly they want to do that. How eager-ஆ நான் எனக்கு அது பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
அப்படிங்கறத மட்டும் தான் எவாலுவேட் பண்ணுவேன். நான் வந்து நீ வந்து இந்த கிளாஸ பத்தி சொல்லு, த்ரெட்ட பத்தி சொல்லுலாம் நான் கொஸ்டின் கேட்கவே மாட்டேன். சிம்பிளா ஒரு கோடு குடுப்பேன். அந்த கோட வந்து அவங்க எப்படி வேணா எழுதி எடுத்துட்டு வரலாம். நீ வந்து சாட் ஜிபிடி வச்சு எழுதிட்டு வாங்க, எப்படி வேணா எழுதிட்டு வாங்க. ஆனா நீங்க அந்த ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல அந்த கோடுக்காக, அத வந்து எனக்கு சொல்லுங்கன்னு தான் கேட்பேன். சோ அதுதான் அவங்களோட கமிட்மெண்ட் இல்லையா? எனக்காக அவங்க பண்ண அந்த 1 ஹவர் கமிட்மெண்ட் வில் டெல் மீ ஹவ் மச் தே வாண்ட் தட் ஜாப்ன்றது. சோ தட்ஸ் த வே ஐ டூ ஹைரிங் எஸ்பெஷலி ஃபார் தட் பர்ட்டிகுலர் கேட்டகரி. சோ பண்ணி when they show that commitment, I just we just onboard them. அப்புறமா அவங்களுக்கு வந்து நார்மலா ரெகுலரா கொடுக்குற ட்ரைனிங்லாம் வந்து கொடுக்க மாட்டோம். லைக் கிளாசிக்கல் ட்ரைனிங், ஐ மீன் ஐ வில் நாட் சே லைக் ட்ரெடிஷனல் ட்ரைனிங். இந்தாங்க இதுதான் ஜாவா கோர்ஸ், டூ த ஜாவா கோர்ஸ். நோ நோ நோ. அந்த அத வந்து நீங்க போய் வீட்ல படிச்சுக்கோங்க. நான் அது நோ சொல்ல டோட்டலி நோ சொல்ல மாட்டேன். பட் ஆனா எங்க கூட இருக்கிற வரையில நாங்க ஏன் இது பண்ணோம்? ஸோ பியர் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் கொண்டு வந்துட்டோம். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் கூட தே வில் செட் பியர் ப்ரோக்ராமிங். ஸோ தே வில் பேசிக்லி சேலஞ்ச். ஏன் இன்னைக்கு அவர் வந்து அந்த அப்ரோச் பண்ணாரு எண்ட் ஆஃப் தி டேல? நம்ம ஏன் வேற மாதிரி பண்ணிருக்கலாமா? உங்களால அந்த பிரான்ச் கூட எடுத்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? சோ அந்த மாதிரி we challenge them daily and I think that turned up very good. So they have come back beautifully. இப்ப வந்து எங்க கிட்ட இருக்கவங்களும் சரி, இல்ல நான் மென்டர் பண்ற விமனும் சரி, அவங்க வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா, யூ டோன்ட் ஹாவ் டு ஃபாலோ தேம் எவ்ரி டே. லைக் தே வில் பி லைக் ஓகே நான் இந்த மந்த்துக்கு இதானா, இது 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 என் டெலிவரபிள் அப்படின்னா, திஸ் இஸ் யுவர் டார்கெட் அப்படின்னா, தே வில் பியூட்டிஃபுல்லி பிளான் and they will complete it perfectly. You don't have to follow. So all I saw was their commitment and that the honesty in doing it and the passion towards doing it வந்து really good, and I think I should really encourage such women. And again இது வந்து நான் 30sல இருக்கிற மெட்டர்னிட்டி பிரேக் உமனாலதான் இது பண்ண முடியும்னு இல்ல. I'm also seeing 50-60 ஏஜ்ல இருக்கிறவங்களும் மெட்டர்னிட்டி பிரேக் இல்லாம ஒரு ஹெட் டீச்சரா இருந்துட்டு வேற ஜாவா கத்துக்கிட்டு வந்து கோட் அடிக்கிறவங்களும் இருக்காங்க. சோ என்னை பொறுத்தவரையில இஃப் யூ வாண்ட் டு கம் பேக், டோன்ட் பி வரிட் அபவுட் ஜாவாவா பைத்தானான்னு இல்ல. உங்களுக்கு உண்மையிலேயே அது வந்து நான் இதுலதான் நான் வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட ரோல் மாடலை டிசைட் பண்ணிட்டு யூ சூஸ் தட் கெரியர், யூ வில் டெஃபினெட்லி டூ இட். சூப்பர். டெஃபினெட்லி ஜி. ஃபேண்டாஸ்டிக். இதுவும் ஒரு நல்ல இதா இருந்துச்சு. அண்ட் இப்போ ஜஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ உமன் உங்ககிட்ட கேட்கறதுனால கேட்குறேன். ஸோ இப்போ பிரேக் எடுத்துட்டு வரவங்களுக்கு என்ன மாதிரியான கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கு, ஏன் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிகாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்று வந்துட்டு தே மே ஃபீல் ஓகே எனக்கு தெரியலன்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. அதர் தென் தட் டு யூ சி எனிதிங் எல்ஸ் விச் இஸ் நீங்க யூ மைட் பி கிராசிங் யூ மைட் பி கிராஸ், ஏன்னா நீங்க அந்த ஜேர்னில வந்ததுனால ஸோ இது இருக்குது, இட்ஸ் நத்திங் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? ஆமா, அந்த மெயின் திங் வந்து சோஷியல் இம்பாக்ட தான், நம்ம சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸை தான் நம்ம வந்து நிறைய கன்சிடர் பண்றோம். ஆக்சுவலி நம்மளுக்குள்ளேயே அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தாலுமே ஓகேயா நான் 6 மாசம் விட்டுட்டேன், பட் ஆனா இப்ப நான் ஒரு கோட் பண்ணேன், ஆனா அது நல்லா தான் ஒர்க் ஆச்சுன்னு இருக்கும் ஸ்டில். ஆனாலும் வந்து சோஷியலி பீப்புள் திங்க் திஸ் அப்படின்னு ஒரு 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 சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. So if you come out of that social influence, I think everyone can, crack a job after a break, irrespective of women or men. I think mostly it's social influence தான். We think, oh, socially எல்லாரும் என்ன நம்புறாங்க, after break we will not perform well, we will have to go less அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். And I was in that little stage, but eventually நான் வந்து இல்ல I only think அதுதான், you have to know whether you like that role, that's what you want to do அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா போதும். சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஒரு இம்பாக்டாவே இருக்காது. பட் ஆனா what I see is social influence. பட் கம்பெனி சைடும் நீங்க பாத்தீங்கன்னா it's too risk to invest in a person who's coming from a break, because அவங்க ஒரு டெலிவரி டைம்லைன் கமிட் பண்ணிருப்பாங்க. அவங்க மேல சொல்லியும் வந்து ப்ராப்ளம் கிடையாது, பிகாஸ் தே ஆர் லுக்கிங் அட் ஒன் டைம்லைன் இல்லையா, பிசினஸ் இம்பாக்ட். ஸோ இப்ப நான் ஆண்டர்பிரனராகவும் பேசுறேன், வந்து பிசினஸ் இம்பாக்ட். பட் ஆனா வாட் எவ்ரி ஒன் வில் அப்ரிஷியேட் இஸ் கமிட்மெண்ட் அண்ட் பேஷன். இஃப் தே see that in you, they will not leave you. அதுதான் சொல்றேன். நீங்க ஒரு இன்டர்வியூ போகும்போதுமே உங்களோட அந்த பேஷன் டுவர்ட்ஸ் தட் இன்டர்வியூ நீங்க காமிச்சீங்கன்னா, you will get selected.
அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது அத அத முழுமையா நம்பணும் நம்ம. கண்டிப்பா. ட்ரூ. ஃபர்ஸ்ட்ல பேச நீங்க சொல்ல ஆரம்பிச்ச உடனே வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் லைக் தெர் இஸ் நோ டெக்னாலஜி. நான் வி ஷுட் நாட் ஐடென்டிஃபை அவர் செல்ஃப் வித் ஓகே நான் ஜாவா நான் பைத்தான் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. ஐ எம் சோ மச் தட் எனக்கும் அந்த மாதிரி தான். என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஜாவா வந்துட்டு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் யூ ஆஸ்க் மீ டு ரைட் அ ப்ரோக்ராம் இன் ஜாவா ஐ டோன்ட் நோ. பட் நான் கேட்டுக்கிட்டேன் ஆக்சுவலி ஒரு 10 இயர்ஸ் முடிச்ச உடனே ஐ ஜஸ்ட் சிட் உட்காந்துட்டு நான் யோசிச்சு பார்த்தேன். நான் யாரு வாடாமை லைக் அந்த ஒரு ஜாக்கி சான் படத்துல வர மாதிரி ஹூவமைன்ற மாதிரி தான் ஒரு 10 வருஷமா உட்காந்துருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தா ஐ டென்ட் நோ எனி திங். பட் எல்லா அந்த இதில் கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, எனக்கு ஆன்சைட் கிடைச்சிருக்கு, எல்லாமே கிடைச்சிருக்கு. பட் டெக்னிக்கலி ஐம் நாட் தட் மச் குட்ன்றது ஐ கேன் ஃபீல், ஐ கேன் சி. பேப்பர்லையும் இல்லை, ப்ராக்டிக்கல்லையும் இல்லை. பட் வாட் இஸ் ஒன் திங் ஐ டிட் இஸ் டெலிவரி. நீங்க சொன்ன எக்ஸாக்ட்லி அந்த வேர்ட் எனக்கு ஐ கேன் கோரிலேட், அதனால சொல்ல முடியும். ஸோ ஏன்னா டெலிவரி. ஸோ இவன்ட்ட கொடுத்தா டெலிவரி பண்ணிடுவான். ஹி டோன்ட் நோ எனிதிங் பட் ஹி வில் டெலிவர்ன்ற அந்த ஒரு இதுதான் எனக்கு கார்பரேட்ல ஹெல்ப்டு மீ இது வரைக்கும். ஸோ தட் இஸ் அ ஒன் திங். அது ரியலி ஆமா. கோரிலேட் பண்ண முடியுது. எல்லாராலையும் வந்து ஞாபகம் வச்சுட்டே இருக்க முடியாதுல்ல. நீங்க இப்ப இட்ஸ் 10 நெவர் வருஷம் பாசிபிள். கழிச்சு ஜாவா எழுத தெரியலனாலும், ஆனா என்னால பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை இருக்குல்ல. கரெக்ட். அத வச்சு நீங்க கத்துக்கிட்டு பண்ணிடுவீங்க. ஒரு கரெக்ட். நாள் ஆனாலும், ஒரு வாரம் ஆனாலும் கத்துக்கிட்டு பண்ணிடுவீங்க. சோ யூ எக்ஸாக்ட்லி. ஆர் பிலீவிங் இன் யுவர் செல்ஃப்ல. உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறது. கண்டிப்பா. அதுதான் அண்ட் ஆல்சோ இந்த டைமிங்லயும் தான். இப்போ கரண்ட்லி ஐம் மேனேஜிங் எ டீம் வித் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. இட்ஸ் அ ஜாவா ப்ராஜெக்ட். ஐ டோன்ட் நோ ஜாவா. பட் அவங்க ஒத்துக்குவாங்க. என் டீம்மேட்ஸே தே வில் நாட் அக்ரி ஐ டோன்ட் நோ ஜாவா. அவங்களுக்கு நீங்க தான் ஜாவா பெஸ்ட்ன்றாங்க. பட் இட்ஸ் ஆல் டெலிவரி. அந்த ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா வில் டூ எனிதிங் அப்படின்றது தான் ஆமா. ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஐ டோன்ட் நோ ஹவ் பட் இட் கம்ஸ் பை ஆமா. நேச்சுரலி. we will ஸோ find that ways. Automatically we will find ways. இது இல்லைன்னா வெல் நம்ம ஃபைன். எப்படி பண்ண முடியும், எங்க போய் கத்துக்க முடியும், யாரை கேட்க முடியும்னு சொல்லி நம்ம ஒரு ம் 2 படி எக்ஸ்ட்ராவா சால்வ் பண்ணுவோம். அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க வந்து இப்போ ஓகே இப்ப வந்து இது ப்ராப்ளம், நான் தான் இது ரெஸ்பான்சிபிள்னு ம் நினைக்கும் போது யூ வில் சால்வ் இட். we will solve it. ட்ரூ கண்டிப்பா. அண்ட் ஒன் கொஸ்டின். ஸோ இப்போ நீங்க கம்பெனி உங்க கம்பெனி பேர் என்ன சொன்னீங்க ஜி? ஆல்பா ஆல்ஃபா நோ. ஆல்பா நோ. சூப்பர். ஸோ ஆமா. சோ அந்த கம்பெனி மீனிங் வந்து என்னன்னா, அதுவும் நான் சொல்லிடுறேன். கேட்கணும். அது வந்து மீனிங் வந்து இட்ஸ் a village where every new thing is born. ஓ ஓகே. அந்த மாதிரி ஒரு மீனிங். ஸோ வி அப்ரிஷியேட் எனி இன்னோவேஷன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா எங்க டேக் லைனே வந்து பில்டிங் டெக்னாலஜி வித் பேஷன் அண்ட் இட்ஸ் ரொட்டேட்டிங் அரவுண்ட் பேஷன். ஸோ எனி திங் யூ வாண்ட் டு யூ திங்க் இட்ஸ் அ பேஷன் வில் வெல்கம் தட் அண்ட் வில் அப்ரிஷியேட் தட். அதுதான். சூப்பர். ஸோ இது என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க ஜி ஆல்பா நோவில்? லைக் ஸோ ஓவரால். நாங்க வந்து டேட்டா அண்ட் ம் ஏஐ அந்த அந்த ஏரியால பாத்தீங்கன்னா யூனோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லைக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணி எப்படி வந்து இந்த பிசினஸ வந்து இன்னும் பெட்டர் ஆர்ஓஐ கொண்டு வர்றது, அதுக்கு ஏஐ எப்படி பண்ணலாம், மிஷின் லேர்னிங் கான்செப்ட் என்ன பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்டிமைசபிள். ஸோ அன்னெசரியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்வசிஷன் பண்றதெல்லாம் இல்லாம ஹவு தே கேன் பி நேட்டிவ்லி கிளவுட் நேட்டிவ் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வெர்டிக்கல். அனதர் வெர்டிக்கல் வந்து ஃபுல் ஸ்டாக் லைக் I mean, normal website development is different, but full stack is different. Like it's more of a customized journey with like proper audit trails order, alerts order, business activity monitoring order, and maintain பண்றது இன்னொரு vertical. So these are the two services, retail banking, அப்புறமா few public sector, local council support பண்றது. இந்த மாதிரி மைனர் ப்ராஜெக்ட்ஸ் பிக் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் லைக் வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்டட் பார்ட்னர் தான். ஸோ கமல் அண்ட் திவ்யாவை வந்து இயர்ஸ் டுகெதரா டிகேடா தே நோ அஸ். ஸோ தே நோ ஹவு மச் கிரெடிபிள் வி ஆர். ஸோ அது வழியா வந்த கான்டாக்ட்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் ஒர்க்ட் வெரி வெல். Super. And where do you see yourself or the company in next 5 years? Very very good question. So next 5 yearsல வந்து we really want to grow this company in a bigger sense, to grow it as a system, because mostly இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு தெரியல as a entrepreneurshipல first 2 years வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஓனர் இருப்பாங்க, like founders இருப்பாங்க. they will have to be technically there, financially there, everywhere. நம்ம வந்து இருப்போம், will be a part because we have Yeah. to get the abilityன்ற மாதிரி. ஸோ 5 இயர்ஸ்ல வந்து
we want to build a system around it and have on-site and offshore presence definitely in India. Back in native place in Tamil Nadu. That will be our looking forward place. So that's something we'll do. சூப்பர் ஜி, தேங்க்ஸ் அலாட். அண்ட் யாருக்காவது யூ நீட் மெனி மென்டரிங், உங்களுக்கு பிரேக் இருக்குது, ஆர் அஸ் அ உமன் நீங்கள் டெக்கில் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா, திவ்யாஸ் இஸ் இன்ட்ரெஸ்டட் டு மென்டர் பீப்புள் இன் அ ஸ்பெசிஃபிக் டைம். ஸோ உங்களுக்கு இஃப் யூ கைஸ் நீட் எனி திங், ஜஸ்ட்டு நீங்கள் தமிழ் பூமியை ரீச் அவுட் பண்ணுங்கள். வி வில் கனெக்ட் டு திவ்யா பேஸ்ட் ஆன் தட். அவங்களோட டைம் பொறுத்து வில் கனெக்ட் யூ. ஸோ தட் இஸ் ஆல்ரெடி அக்ரி டு ஹெல்ப் அஸ். ஸோ ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். Thank you very much. First of all, I mean, எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒன் மெயின்லி ஆடியன்ஸ் வந்து விமன் ஃபோக்கஸ்டா இருப்பாங்கன்னு நீங்க சொன்னதுனால வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் ஹெல்ப் கேட்கறதுக்கு தயங்காதீங்க, நோ சொல்றதுக்கும் தயங்காதீங்க. பேஷனோட, கமிட்மெண்டோட, ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணுங்க. இதுக்காக எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனா வந்து ஒர்க் பண்ற ஹவர்ஸ்ல ஃபோக்கஸ்டா பண்ணீங்கன்னா மென்டலியும் சரி, பிசிக்கலி யூல் பி வெரி வெல்தி. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் them. Thanks Divya. It's a really pleasure talking to you. I learned a lot actually in the conversation and around your commitment is really awesome. So 2 மணிக்கு கால்னா you always on top of the time 2 o'clock. So all the time, it's not only today. எனக்கு 2 மணி, பட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நைட் 9:30 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் அ லாட். அந்த உங்களோட பிஸி ஷெட்யூலில் யூ ஷெட்யூல் டைம் அண்ட் டு டாக் டு அஸ் அபவுட் திஸ் ஜர்னி அண்ட் இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். தேங்க்ஸ் அ லாட் ஜி. தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். Thank you very much, Arun.